நம்மள நம்ம பார்க்க போற காணொளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரியன் ஸ்டைலு ரோல்டு ஆம்லெட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, சாப்டு ஆனியனு, சாப்டு கேரட்டு, சாப்டு டொமேட்டோ, சாப்டு கிரீன் சில்லி. அப்புறம் அது 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 நம்ம கட்டி வச்சுக்கணும். அது இல்லாம கொஞ்சோண்டு பெப்பரு, கொஞ்சோண்டு சால்ட்டு. நம்ம ஒரு பவுல்ல முட்டைய நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். பீட் பண்ணி வச்சிருக்க பவுல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பரு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நல்லா இதை பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கேரட்டும் சில்லியும் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் க்ரீன் சில்லியும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் எக்கை ஊற்றி நல்லா அப்படி நம்ம எல்லா போட்டும் வர மாதிரி பரவி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரே இடத்துலலாம் இருந்தால் முட்டை வந்து பிஞ்சிடும். அதனால் நல்லா எல்லா பக்கத்தும் வர மாதிரி நல்லா அந்த முட்டையை நல்லா பரவி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துச்சுன்னா அந்த சைடெல்லாம் தானாகவே எடுத்துக்கிட்டு வந்துடும். இதில் இப்போ நம்ம தேவையான கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் மட்டும் ஏற்கனவே நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். லைட்டாக சுற்றிலும் மட்டும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அதில். இப்போ நம்மளோட ரோல்டு கொரியன் ஸ்டைலு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்படி பீஸாக நறுக்கி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலாம். இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டன் தட்டிடுங்க. ஒரு நல்ல காணொளியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரியோ மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மில்க் ஷேக்னாலே குழந்தைங்களுக்கான ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே எப்படி நம்ம மில்க் ஷேக்கு ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம காணொளி நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஓரியோ பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டு, சுகர் 4 டேபிள் ஸ்பூனு, வெனிலா ஐஸ்கிரீம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம், பால் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சரி, நம்ம வீட்டு காணொளியில் ஆரம்பிக்கலாம். நம்ம பிஸ்கெட்டை இப்படி 2-3 உடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் ஃப்ளேவர் வருதுக்காண்டி கொஞ்சோண்டு டெய்ரி மில்க் சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கோம். 200 ml மில்க் சேர்த்துருக்கேன். மில்க்கு நம்ம ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். தண்ணியான மில்க்னால் கொஞ்சம் மில்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்தால் கூட அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் அதை ஆட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.